ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பருப்பு கீரை கடையில் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா. ஒரு கட்டு பருப்பு கீரை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 3 போல் பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது கூட ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு கப் போல் சிறு பருப்பு, அதாவது பச்சை பருப்பு சொல்லுவாங்க, இல்லை பைத்தம் பருப்பும் சொல்லுவாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு தேவையான தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் போல் எடுத்துகிட்டு தேவையான உப்பு போட்டு ஒரு கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம். நீங்கள் குக்கர்லையும் செய்யலாம், பருப்பு சட்டிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சுருக்கேன். கடைஞ்சி விட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா போதும். சூப்பரான பருப்பு கடையல் ரெடி ஆகிடும். தாளிப்புக்கு என்னென்ன சேர்த்துருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பேன் எடுத்து எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 2 போல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன், ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சிட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி, ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கோன்றதால கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கீரையில் ஊற்றி கிளறிட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு கீரை ரெடி ஆகிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சம்மருக்கு கீரை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஹீட்டு குறைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி லைக்